Swimming தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. If you know swimming, when you fall, you're confident. You don't know swimming, when you fall, you're too much scared and panic in the shallow also, no? நீங்கள் உள்ளெல்லாம் போக மாட்டீங்க. Okay, ready? Just hold the rail and lie down. Hold the rail. Yes, first your chest and getting in. Yeah, getting in. Okay. First feel the water balance and boat balance, center gravity. Pop. Look forward. Balance both land. Yes. Go down. Paddle. Pop. Right leg. Look front. Look front. Left leg. Stand quickly. Stand quickly. Stand quickly. It's fine. Don't grab the board. Ready? Paddle. Pop. Right leg. Left leg and stand. 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 Pop. Right leg and left leg. Stand. 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 Using the hand. Using the hand. Look front. Look front. Look front. Yes. How do you feel? High five. Good job. Paddle. Keep paddle. Keep paddle. Pop. Look forward and stand up. Look forward. Yes. Using the hand. Stay. 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 Look front. Look front. Look front. Yes. Good. Very good. Good job. Nice. Same and focus and confident. High five. Good job. Good? Yeah. Same. Feel the board and look front and right leg, left leg and stand quickly. And paddle. Left leg, look front, look front. Good, good. Keep going, keep going. First time is very good. Woo! You're doing great job, huh? High five. Woo! Say something about your ride. I am loving it. First I was scared, but now it feels so good. I thought I won't be able to do, but I can do it. Yeah, sounds good. Thanks to you. Welcome. Yes, look front, look front. Keep going, keep going. Good. It's good only. You need to understand the timing and adjust. ನಾನೇ beach left Stand, stand, look front. Good, good. Oh. Oh. Crazy. உட்கார்ந்துட்டு எழுந்துறீங்க.
அண்ணா எந்தது சர்ஃபிங் பாவனா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க ஆனால் ஃபர்ஸ்ட் டைமே நல்லாவே பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டேவே யூ ரைட் த வேவ் சும்மா சொல்கிறேன் இல்லை ஃபர்ஸ்ட் ரைடே நீங்கள் நல்லாவே பண்ணுங்க அண்ட் போக போக லாஸ்ட் ரைட் நீங்கள் என்ன சொல்கிறது ஒரு 10 days வந்தால் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டீங்க ஐ திங்க் நீங்கள் ஸ்விம்மிங் தெரியும் சொன்னீங்க ஆனால் பட் நான் நினைச்சேன் எல்லாரும் ஸ்விம்மிங் தெரியும் சொல்லுவாங்க அந்த பயம் இருக்கும் பட் யூ டோன்ட் ஹேவ் ஃபியர் நல்லாவே பண்ணீங்க இல்லை யூ see the video you can find it எவ்வளோ நல்லா பண்ணிருக்கீங்க உங்களுக்கே தெரியும் ஸோ உங்களுக்கும் ஒரு யூடியூப் சேனல் இருக்கு உங்கள் யூடியூப் சேனலுக்கு சோல்மேட் சர்ஃபேஸ் ஸ்கூல் ஸோ அங்கேயே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சோல்மேட் சர்ஃபேஸ் ஸ்கூல் வீடியோ பாருங்க அண்ட் ஐ ஹேவ் a Instagram page and website you have any doubt you can check anything ocean is always for you guys யார் வேணாலும் வந்து கற்றுக்கலாம் சர்ஃபிங் ஸ்விம்மிங் கயாக்கிங் ஸ்டாண்டப் பேடல் பாடி சர்ஃபிங் எல்லாமே இருக்கு ஃபிஷிங் கூட இருக்கு அண்ட் வில்லேஜ் டூர் அண்ட் லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கு அப்புறம் எவ்வளோ வருஷமா நீங்க ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க இதுக்கு நான் ஒரு 10 to 15 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன் டீச்சிங் எல்லாருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்கணும் நல்லா இருக்கும் லைக் தே ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது எனக்கு ஆக்சுவலி நான் சுமாரும் யூ கேன் டூ சர்ஃபிங் ஈஸியா இந்த ஸ்பாட் வந்து அவ்வளோ சேஃப் அண்ட் சாஃப்ட் உங்க பேர் நான் சொல்றேன் என் பேர் பழனி ஷாக்கா சிம்பிள் guys, so I thought vlog end பண்றதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேசிட்டு போலான்னு ஸோ நான் சர்ஃபிங் பண்ணல நிஜமா என் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஐ எம் வெரி ஷோர் நான் மறுபடியும் போவேன் அண்ட் பார்த்தீங்கன்னா இது என் பக்கெட் லிஸ்ட்டாக இருந்தது எனக்கு எப்போயாவது ஒரு சர்ஃபிங் ட்ரை பண்ணுமா இருந்தது அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி நான் ட்ரை பண்ணேன் 2 things நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணுறது சொல்லிவிட கொஞ்சம் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அதனால சொல்லிடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு எனக்கு சொன்னது வந்து சாப்பிட்டு வா பண்ணுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டேன்னா கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தது அதுதான் சாப்பிட்டேன் நான் உங்களுக்கு தான் சொன்னேன் நல்லா சாப்பிட்டு போங்க நல்லானா ஓவராக சாப்பிடாதீங்க ஒரு ப்ராப்பராக சாப்பிட்டு போங்க நல்லா டைஜஸ்ட் ஆகிட்டு சாப்பிட்டு போங்க ஏன்னா நடுவில் நீங்கள் அந்த பண்ணுறீங்களா சர்ஃபிங் பண்ணி நிறைய எனர்ஜி போயிட்டோன்னே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆனது லைக் எப்படி சொல்ல ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் வந்து வியர்டாக ஃபீல் ஆச்சு ஸோ அப்போ தான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னால் அவன் சொன்னால் அதுக்கு தான் நான் சொன்னேன் உன்னை சாப்பிட்டு வா அது முடிஞ்சிச்சு நான் லிட்டரலி இங்கே பாயிண்ட்ஸ் ஏறி வச்சிருக்கேன் என்னெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து சன் பிளாக் ஸோ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் சன் பிளாக் போட்டிருக்கேன் பண்ணிட்டு ஸோ நான் போட்டதே யூனோ ஒரு நல்ல பிராண்டோட தான் சன் பிளாக் போட்டேன் அங்கே போனீங்கன்னா கூட உங்களுக்கு சன் பிளாக் கொடுப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே தயாரிக்கிற சன் பிளாக் அது போட்டிங்கன்னா யூனோ நீங்கள் டேன் ஈஸியாக ஆக மாட்டீங்க அந்த வெயில் அந்த தண்ணி ஈஸியாக டேன் ஆக மாட்டீங்க நீங்கள் அங்கே கேட்டாவே அவங்க குத்துடுவாங்க யூஸ்வலி அவங்களே குத்துடுவாங்க நான் ஏன் போடலைன்னா நான் வீடியோ எடுக்க போகிறேன் ஃபோட்டோ எடுக்க போகிறேன் ஸோ யூனோ அழகாக இருக்காது அதனால நான் போடல ஆனால் என் ஃப்ரெண்டு போட்டார் ஏன்னா அது போட்டதுக்கப்புறம் அது ஈஸியாக வந்துடாது நீங்கள் அப்புறமா டவல் வச்சு தொடச்சாதான் அது வரும் எப்படி ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் போடுவாங்க அந்த மாதிரி ஸோ நீங்கள் போட்டதுக்கப்புறம் டவல் வச்சு தொடச்சதுக்கப்புறம் தான் அது வரும் ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கவலை நீங்கள் டேன் ஆகிடுங்க நீங்கள் அதை போடலாம் நான் என்ன கவலையே பண்ணல டேன் ஆகுறது பார்த்தீங்கன்னா இப்போவே உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும் நான் எவ்வளோ டேன் ஆகிருக்கேன் எனக்கு கழுத்துக்கும் எதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க நல்லாவே டேன் ஆனேன் பட் ஐ எம் ஹாப்பி வித் இட் இருக்கும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரேட் இப்போ ப்ரைஸ் பற்றி வரலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்கேஸ் உங்களுக்கு ட்ரை பண்ண நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் ஆறது வந்து 1500 ஆகும் அது முடிச்சதுக்கு அப்புறம் அது வந்து ஆக்சுவலி 2 hours கிளாஸ் இருந்தது 1.5 2 hours இருந்தது நீங்கள் செகண்ட் டைம் அவர்கிட்ட போகிறீங்கன்னா உங்களுக்கு 700 தான் எப்போ போனாலும் ஃபர்ஸ்ட் டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு 700 ஆகும் ஸோ ரேட்டு முடிஞ்சாச்சு நெக்ஸ்ட் வந்து நான் சர்ஃபிங் பண்ணும்போது நல்லா என்ஜாய் பண்ணேன் யூனோ ஒன்றுமே வலி இல்லை எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறமா என் ஃப்ரெண்டு முடிச்சிட்டோன்னே சொன்னால் நீ பாரு இன்னைக்கு நைட்டு போனோடனே எனக்கு ஷோல்டர்ஸ் லைட்டாக வலிக்கும் பண்ணிட்டேன் அதே மாதிரி எனக்கு எங்கே பெயின் ஆச்சுன்னா இங்கே லைட்டாக பெயின் ஆச்சு கொஞ்ச நேரம் அண்ட் தென் இங்கே பெயின் ஆச்சு இங்கே தான் ஏன்னா நம்ம நிறைய ஸ்ட்ரென்த் இந்த ஏரியாவில் ஷோல்டர்ஸில் கொடுக்குறோம்ல அதனால ஆப்வியஸ்லி நம்ம பாடி யூஸ் டு இல்லை மேபி நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இல்லை நீங்கள் யூஸ் டு இந்த மாதிரி ஒர்க் அவுட்
ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுனா உங்களுக்கு அவ்வளோ வலி தெரியாது. நான் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ஏதோ ஆக்டிவிட்டி பண்ணுறேன், அதனால ராத்திரி எனக்கு ராத்திரி ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் டே தான் கொஞ்சம் வலி மாதிரி இருந்தது. ஆனால் அகைன் அது 1 டேலேயே சரியாச்சு. நான் மும்பையில் இருக்கும் போது எனக்கு தெரியாது மும்பையில் சர்ஃபிங் பண்ணலாமா இல்லையா, பட் சென்னையில் பண்ணுதேன். ஐ டென்ட் வாண்ட் டு இந்த சான்ஸ் மிஸ் பண்ண வேணாமா இருந்தது, அதனால நான் வந்து பண்ணேன். ஸோ நானும் அதான் சொல்வேன், உங்களுக்கு இங்கே சான்ஸ் கிடைக்குதா பண்ணுங்க, விடாதே. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னா, வாட் டு பேக் இன்கேஸ் இங்கே போயிங்கன்னா என்னென்னா பேக் பண்ணலாம். ஸோ ஃபார் கேர்ள்ஸ் என்ன பேக் பண்ணலாம்னா, ஸோ ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருமே எக்ஸ்ட்ரா டவல் வச்சுக்கோங்க. யூனோ வெளியே நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு முடியல, சீக்கிரமாக உங்களுக்கு கோல்டு பிடிக்கலன்னா மேக் ஷூர் நீங்கள் தலை இது பண்ணுங்க. அண்ட் துணி யூஸ்வலி நான் நைலான் மெட்டீரியல் துணி தான் போட்டேன். ஸோ நான் மேலே வந்து என்கிட்ட முதலேருந்தே ஒரு பாடி சூட் இருந்தது நைலான் வந்து, அது போட்டுருந்தேன். கீழே ஷார்ட்ஸ் வந்து நான் என்ன போட்டிருந்தேன்னா மேக்ஸில் போய் பாய்ஸ் செக்ஷனில் போய் தான் வாங்கினேன் ஒரு காப்பாவோட ஷார்ட்ஸ். அதுவும் நைலான் வந்து ஏன் அது நைலான் மெட்டீரியல் அந்த மாதிரி வாங்கினேன். நைலான் மெட்டீரியல் மாதிரி ஏன் அது பர்டிகுலராக வாங்கினேன்னா அதில் தண்ணி பட்டால் அது இழுக்காது தண்ணியை, அது தண்ணியை ரெசிஸ்ட் பண்ணும், அதனால தான் அதை வாங்கினேன். ஸோ நாங்கள் வெளியே வந்தோடனே நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் காலில் உட்காரும்போது சீட்டில் நான் என்ன பண்ணிட்டேன், என் டவல் வச்சுட்டு அதுக்கு மேலே நான் உட்காந்தேன். யூஸ்வலி வெளில வந்து முதல்ல உங்களுக்கு தலை தொடச்சிக்கணும்னா தொடச்சிக்கோங்க, ஃபேஸ் தொடங்கினா தொடச்சிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் மை சர்ஃபிங் vlog. நான் ரொம்ப 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 ஹாப்பி இதை நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி நான் முடிச்சதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன், ஏன்னா அவனால தான் நான் சர்ஃபிங் போனேன். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தான் ட்ரை பண்ணேன். யூ ஷுட் ஆல்சோ ட்ரை. உங்களுக்கு போனால் நீங்கள் சோல்மேட் சர்ஃப் ஸ்கூல் போகலாம், கற்றுக்கலாம், சர்ஃபிங் ட்ரை பண்ணலாம். ஸோ அதான் இன்னைக்கான vlog. ஆக தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மேக் ஷூர் நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்குறீங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ அந்த சர்ஃபிங் ஸ்கூலோட யூடியூப் சேனல் செக் பண்ணால் நான் அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு நீங்கள் போய் செக் அவுட் பண்ணலாம். ஸோ அதான் சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். அண்ட் அது வரைக்கும் நான் உங்களை அடுத்த தடவை பார்க்குறேன். பாய்.